வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு பருப்பு பாயசம் தான். ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து துருவி நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து பருப்பு பாயசம் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தோல் சீவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வீட்லேயே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெய். அதை வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைத்தம்பருப்பு வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள், நல்லா வறுந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் இதோடு சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். அதே சமயம் இன்னொரு பக்கம் மாற்றிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வந்து ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் ஜவ்வரிசி போட வேணாம்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அங்கங்கே கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஜவ்வரிசி வந்து தனியாக வேக வச்சு அதோடு சேர்க்க போகிறேன். இப்போ இது வறுத்த உடனே நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து இதோடு சேர்த்தோன்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ அது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைத்தம்பருப்பு, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா, அது வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் நல்லா குழைய விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நசுக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா வந்து மைய வேக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து நமக்கு ஜவ்வரிசியும் வெந்துருச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து குக்கரில் இந்த பைத்தம்பருப்போடு நம்ம சேர்த்துட வேண்டியது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் வந்து கூட வேணும்னா அதை நிறைய நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஸ்வீட்னஸையும் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதை தவிர்த்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியை இதோடு சேர்த்தாச்சு. அது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இதில் சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடாகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து எந்த வெல்லம்னாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சாதா வெல்லமும் நீங்கள் வந்து பாகு எடுத்து அதை வந்து சேர்க்கும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியும் வந்துடும். நமக்கு தண்ணியாக வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம இதோடு ஊற்றும்போது அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இதில் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி இதோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ கடைசியாக தாளிப்பு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நான் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்து நம்ம இதில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு பருப்பு பாயசம், ரொம்பவே ஹெல்த்தியான பாயசம், செம்மையாக ரெடியாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டோன்னா இப்போ நமக்கு அட்டகாசமான பாயசம் ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு யூஸ்வலாக நம்ம வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பருப்பு பாயசம் செய்யும்போது கூடவே வேக வச்சு நம்ம அந்த மாதிரி செய்யலாம். ஜவ்வரிசி வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், வேணும்னா செய்யலாம், இல்லைனா வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதை பாருங்கள், அட்டகாசமான பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.